தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். குரு பகவான் தங்களுக்கு 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதி. தற்போது ஜென்ம குருவாகிறார். இதுவரை விரய குருவாக இருந்தவர் அவர் ஜென்ம குருவாக வருகிறார். தங்களுக்கு சனி சாதகம் 9ஆம் இடத்தில் இருக்கிறார், பாக்கியஸ்தானத்தில். 2 கேது 8 ராகு. சனியை குரு பார்ப்பது சிறிது நன்மை அளிக்கும். ஆரோக்கியம், சிறு சிறு இடர்பாடுகள் தங்களுக்கு வரலாம். சளி, ஜலதோஷம் போன்ற நோய்கள் வரலாம். எளிய சிகிச்சையினால் சரியாகிவிடும். குடும்பத்தை பொறுத்தவரை நன்மை. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருப்பர். பிள்ளைகள் நன்றாக இருப்பர். உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகம் நன்றாக இருக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, பண வசதி அனைத்தும் மேம்படும். சிலருக்கு வேண்டிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தொழில் நன்றாக இருக்கும். வியாபாரம் நன்றாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் அன்பர்களுக்கு நல்ல பண வரவுகள் உண்டு. தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் பல மடங்கு பெருகும். ஷேர் மார்க்கெட், தரகு, கமிஷன், ஏஜென்சி போன்றவற்றில் ஈடுபடும் அன்பர்களுக்கு அபரிமிதமான பண வரவுகள் உண்டு. ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு நல்ல விதமாக பண வரவுகள் உண்டு. என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை நல்ல விலைக்கு விற்கலாம். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக வீடு கட்டலாம். கலைத்துறை அன்பர்களுக்கு கலைத்துறை சம்பந்தமாக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும். மாணவியர் நன்றாக படிப்பர். பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர். விவசாயம் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும். மகசூல் அதிகரிக்கும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி கிடைக்கும். குரு தங்களுடைய 5ஆம் இடமாகிய விருச்சிக ராசியினை பார்க்கிறார். பிள்ளைகள் நன்றாக இருப்பர். நன்கு படிப்பர். 7ஆம் இடமாகிய கலஸ்தர ஸ்தானத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை. 9ஆம் இடமாகிய பிதா ஸ்தானத்தை பார்ப்பதால் தந்தையாரின் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். குரு அதிசாரமாக 31/10/2026 முதல் 13/12/2026 வரை சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போதும் நன்மைதான். குடும்பம் நன்றாக இருக்கும். தொழில் வளர்ச்சி, வியாபாரம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் மேன்மை பெறுவீர். குரு வக்கிரம் 13/12/2026 முதல் 13/4/2027 வரை குரு பகவான் வக்கரம் அடைகிறார். அதுவும் நன்மை. அடுத்து தாங்கள் செய்ய வேண்டியது, வாரம் ஒரு முறை நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமையில் தரிசனம் செய்து 2 நெய் தீபங்கள் ஏற்றுங்கள். பசு மாட்டிற்கு அகத்து கீரை கொடுக்கலாம். மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. இந்த குரு பெயர்ச்சி தங்களுக்கு நன்மையை அளிக்கும். தினமும் பகவத்கீதை படியுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா.